இப்போ நம்ம வந்து கிங் பற்றி பார்க்க போகிறோம். கிங் அப்படின்றது வந்து ரொம்ப ஸ்பெஷல் பீஸ். எதனாலனா, அது வந்து எப்பயுமே ஆப்பனண்ட் வந்து நம்மளோட கிங்கை வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான். அதுக்கு மேலே அந்த கேம் கண்டினியூ ஆகாது. ஸோ நம்ம வந்து எந்த பீஸ் இல்லைனாலும் நம்மளோட கேம் கண்டினியூ ஆகும். கிங் வந்து ஃபுல்லாக அட்டாக் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கு மேலே அந்த கேம் வந்து கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பீஸுன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு சைடு ஒவ்வொரு கிங் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அது பிளேஸ்மெண்ட் எப்படி ஆகிருக்கும்னா, இப்போ எனக்கோட ஒயிட் கிங்னா பிளாக் ஸ்கொயர்லேயும் பிளாக் கிங்னா ஒயிட் ஸ்கொயர் ரெண்டுமே ஆல்டர்னேட்டிவ் கலரில் தான் பிளேஸ் ஆகிருக்கும். ஒயிட் கிங் வந்து பிளாக் ஸ்கொயர், பிளாக் கிங் வந்து ஒயிட் ஸ்கொயரில் வந்து பிளேஸ் ஆகிருக்கா. நெக்ஸ்ட்டு அது எப்படி மூவ் ஆகும்னா, இது குயின் மாதிரியே தான். ஆனால் அதில் வந்து ஒரே ஒரு ஸ்டெப் மூவ்மெண்ட் தான் நடக்கும். அதாவது ஹரிசாண்டல், வெர்டிக்கல், டயக்னல் எப்படி வேணாலும் மூவ் ஆகும். ஆனால் ஒரு ஸ்கொயர் மட்டும்தான் அது வந்து மூவ் பண்ண முடியும். இப்போ சப்போஸ் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, இப்போ என்னோடய கிங் மூவ்மெண்ட் வந்து அதை சுற்றி ஒரு ஸ்கொயர் இவ்வளோ தான் மூவ் ஆகும். சப்போஸ் என்னோடய கிங் வந்து இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு மூவ் ஆகிடுச்சு அப்படின்னா, ஸோ இப்படி அது எங்கே இருக்கோ அதை சுற்றி எல்லா இடத்துலையும் வந்து ஒரு ஸ்கொயர் மட்டும் அதை வந்து மூவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இந்த கிங் நம்ம மூவ் பண்ணும்போது மெயின் திங் பார்க்க போகிறது வந்து என்னென்னா, ஆப்பனனோட பீஸ் வந்து அந்த ஸ்கொயரை வந்து அட்டாக் பண்ண போகுதா அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம அந்த கிங்கை வந்து ஃப்ரண்ட்லேயோ பேக்லேயோ எங்கே மூவ் பண்ணாலும் பண்ணணும். ஏன்னா எந்த ரீசனாலையும் கிங் வந்து ஆப்பனனோட பீஸை அட்டாக் பண்ணுற ஸ்கொயருக்கு நம்ம மூவ் பண்ண முடியாது. அந்த மாதிரி மூவ் பண்ணுறது தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இப்போ ஆப்பனட்டோட பீஸ் வந்து நம்மளோட கிங் அட்டாக் பண்ணுது அப்படின்னா அதை வந்து செக்குன்னு சொல்லுவாங்க. அந்த செக் வந்துச்சு அப்படின்னா, இப்போ ஆப்பனண்ட் நமக்கு செக் வச்சுட்டாங்கன்னாவோ அடுத்தது நாம் தான் மூவ் பண்ண போவோமா. அந்த மூவ் பண்ணும்போது என்னென்னா, அந்த வேறு எந்த மூவ்மெண்ட்டும் பண்ணாமல் செக்கை முதல்ல வந்து செக்குலேருந்து நம்ம கிங்கை வந்து காப்பாற்றிடணும். காப்பாற்றிட்டு மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட்டு எந்த கேம்னாலும் விளையாடணும். நெக்ஸ்ட்டு இப்போ சப்போஸ் இங்கே இருக்குது, இது எல்லாமே என்னோட கிங்கோட மூமெண்ட்டாக. இந்த மூமெண்ட்டில் வந்து நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், ஆப்பனண்ட்டோட பீஸ் வந்து செக்குக்கு வந்துச்சுன்னா அந்த பாக்ஸ்க்கு மூவ் பண்ணக்கூடாதா. சப்போஸ் இப்போ இது வந்து ஒயிட் கிங்கு. ஸோ இப்போ ஒரு ஸ்டெப்பு, இப்போ இது வந்து இந்த பிஷப்பை வந்து என்னது, இதுலேயும் மூவ் ஆகும், இதுலேயும் மூவ் ஆகும், இப்படியும் மூவ் ஆகும், இப்படியும் மூவ் ஆகும். அப்படின்ற பட்சத்தில் இப்போ இந்த கிங்கோட மூமெண்ட் வந்து இங்கேயும் வரக்கூடாது, இங்கேயும் வரக்கூடாது. எல்லோ வந்து எனக்கு பாசிபிள் இருக்குது. ஆனால் ஆப்பனண்டோட பீஸ் இப்போ நான் இந்த இடத்துக்கு வந்தேன்னா ஆப்பனண்டோட பீஸ் வந்து என்னது, என்ன செக்குக்கு வருது. ஸோ இந்த இடத்துக்கு நான் வரக்கூடாது, இந்த இடத்துக்கு நான் வரக்கூடாது. ஓகேவா. இப்போ இங்கேருந்து நான் மூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா மீதி இருக்க ஏதோ ஸ்கொயருக்கு மட்டும்தான் என்னது என்னோடய கிங்கை மூவ் பண்ணணும். அதுதான் இந்த பாயிண்ட்டு. இப்போ ஆப்பனண்டோட பீஸ் வந்து நம்மளை அட்டாக் பண்ண போகுது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம மூவ் பண்ணக்கூடாது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு மெயின் இது எல்லாத்த விட இப்போ வந்து 2 கிங் இருக்கா, 2 கிங் வந்து ஆப்போசிஷன் சொல்லுவாங்க. அந்த ஆப்போசிஷன் என்னென்னா, 2 கிங்கும் ஒன்றுக்கு ஒன்று மீட் ஆகாமல் தள்ளியே இருக்கணும். இப்போ மீதி எல்லா பீசஸும் ஒன்றுக்கு பக்கத்துலேயும் இருக்கலாம், டயகனலாக இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம். ஆனால் இந்த 2 கிங் இப்படி இருக்கக்கூடாது. இப்படி மட்டும் கிடையாது, இந்த டயகனலாகவும் அது வந்து என்ன பண்ணிக்கக்கூடாது, மீட் ஆகிக்கவே கூடாது. அதாவது அந்த கிங்குக்கு எங்கெங்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அந்த இடத்துக்கு அது போகக்கூடாது, ரெண்டுமே தள்ளி. இப்போ இந்த இடத்துல இருக்கும்போது இதில் எந்த இஷ்யூஸும் கிடையாது. பட் இது வந்து இந்த குயின் இந்த பிளாக்குக்கு வந்து டயகனலாவோ இல்லை ஸ்ட்ரெயிட்டாவோ இல்லை எங்கேயுமே இதை சுற்றி அதோட பாசிபிள் மூவ்ஸ் இருக்க எந்த இடத்துலையுமே பிளேஸ் ஆகிக்க கூடாது. அதுதான் வந்து ஸ்டே அப்பார்ட்டு. ஏற்கனவே அது என்ன பார்த்தோம், ஆப்பனண்டோட பீஸ் வந்து நம்மளை அட்டாக் பண்ணுது அப்படின்னா அதை வந்து செக்குன்னு பார்த்தோமா. அந்த செக் என்ன பண்ணணும்னு சொன்னோம், நெக்ஸ்ட் மூவில் அதை வந்து செக்கில் வந்து ஃப்ரீ பண்ணி விடணுமா. அப்படி என்னால் ஃப்ரீ பண்ண முடியல அப்படின்னா அந்த செக்கை பற்றி நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அப்படி என்னால் ஃப்ரீ பண்ண முடியல அப்படின்னா அதுதான் செக்மேட். அந்த இடத்துல கேம் வந்து நமக்கு ஓவர். ஸோ ஆப்பனண்ட் வந்து வின்னுன்னு அர்த்தம். ஓகேவா. இப்போ இதை வந்து பீசஸ் வச்சு பார்க்கலாம். சப்போஸ் இப்போ இப்படி தான் இப்போ வந்து பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா,
இப்போ இதோட பாசிபிலிட்டிஸ் பார்க்குறோம். ஸோ இந்த இடமா இதுதான் இதோட இது எங்கே இதில் வந்து எங்கே வேணாலும் அது வந்து மூவ் ஆகும். அதாவது இது 9 பாசிபிலிட்டிஸ் வரும் கிங்கை மூவ் பண்ணும்போது. இப்போ ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு வந்தால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் மூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே வர முடியாது. எதனாலனா இந்த பிஷப் என்ன ஆகுது, டயகனலாக வந்து என்ன அட்டாக் பண்ணுது. ஓகே, அப்போ இந்த இடம் எனக்கு பாசிபிள் கிடையாது. எனக்கு ஆப்ஷன் இருக்குது, பட் போக முடியாது. நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தா போகவே கூடாது. 2 கண்டிஷன். ஒன்று வந்து கிங்கும் மீட் ஆகுது. செகண்டு இந்த பான் என்ன பண்ணுது, கிங்குக்கு அட்டாக் பண்ணுற மாதிரி டயகனலாக வருதா. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகுது, இந்த பொசிஷனுக்கும் நான் போக முடியாது. ஓகே, அப்போ இல்லை நான் போய் நான் பிஷப்பை வந்து அட்டாக் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். அட்டாக் பண்ணலாம், ஆனால் இங்கே என்ன ஆகிடுது, கிங்கும் டயகனலாக மீட் ஆகுது. ஸோ அப்போ இந்த ஆப்ஷனும் நமக்கு கிடையாது. நெக்ஸ்ட்டு இங்கே போகலாம், ஏன்னா எனக்கு எந்த பீஸும் அட்டாக் பண்ணுற மாதிரி இல்லை. நெக்ஸ்ட்டு இங்கே போக முடியாது, ஏன்னா இங்கே என்ன ஆகுது, பான் வந்து டயகனலாக நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு மூவ் ஆகி நம்மளை செக்கு கொண்டாடுதா. ஸோ அப்போ அந்த இடத்துக்கும் என்னால் போக முடியாது. நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இங்கே போகலாம், இங்கேருந்து இங்கே போகலாம், இங்கேருந்து இங்கே போகலாம். ஸோ அப்போ எனக்கு 9 மூவ் இருந்தாலும் 8 மூவ்ஸ் இருந்துச்சுனாலும், ஆனால் அதே இடத்துலையும் சேர்த்துனா 9ஆ. ஸோ அந்த 8 மூவ்ஸ் இருக்கும் பட்சத்தில் நான் வந்து மூவ் பண்ணுனா எனக்கு வந்து அதை வந்து செக்குக்கு, அதாவது ஆப்போனண்ட்டோட பீஸ் அட்டாக் பண்ணுறது தான் செக்கு, அந்த செக்குக்கு போகக்கூடாது. அப்போ எனக்கு வந்து இந்த 4 இடத்துல வந்து அட்டாக் ஆகுது. ஸோ மீதி 4 ஸ்கொயருக்கு நான் மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதுதான் வந்து நம்மளோட கிங்கோட மூவ். ஓகே, தேங்க்யூ.